செம டேஞ்சரான விஷயம் இது. ஏன்னா 3 மாதம் என் மூளை அழுகி போயிருந்துச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் அகில். லாஸ்ட் 3 monthஸாக என்னால் வீடியோவே போட முடியல. ஏன்னா 3 மாதம் என் மூளை அழுகி போயிருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே அழுகி தான் போயிருக்கு. அதுக்கு பேர் தான் பிரெயின் ராட்டு. எனக்கு இந்த பிரெயின் ராட் வந்துட்டு வியப்பாக இருந்துச்சு. என்னென்னா நான் எல்லாமே நம்ம ரியலைஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியுது இப்படி தான் இருக்குதுன்னு. ஏன்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 3 மாதம் எனக்கு வந்து ஆக்சுவலி வெக்கேஷன். இந்த வெக்கேஷனில் காலையில் எந்திரிப்பேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், சாப்பிடுவேன், டூம் ஸ்க்ரோல் பண்ணுவேன், நைட்டு மேட்ச் பார்த்துட்டு தூங்கிடுவேன். இந்த விஷயம் ரிப்பீட்டடாக கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. புதுசாக ஒரு இன்புட்டே என் பிரெயினுக்கு தர முடியல. அதுவும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 1 month 1.5 monthக்கு மேலே இன்புட்டே போக மாட்டேங்குது. அந்த லாஜிக்கல் எபிலிட்டி கம்மியாகுது. அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல. என்னடா இப்படி இருக்குன்னு ரிப்பீட்டாக ஏதோ ஒன்று பண்ணணும். சரி, மார்னிங் எழுந்திரிச்சு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், சரி புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்கலான்னு யோசிப்பேன். ஆனாலும் கற்றுக்க முடியாது. இது எல்லாருமே இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனாலும் என்னடா எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டே இருப்பேன். அதே மாதிரியே ஒரு 3 மாதம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு பிரெயின் ஆக்டிவிட்டி இல்லை, புதுசாக ஒரு விஷயத்தை. ஏன்னா நம்ம பிரெயினுக்கு ப்ரெஷருன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம பிரெயினுக்கு எவ்வளோ நம்ம ப்ரெஷர் தரோமோ அந்த அளவுக்கு அந்த பிரெயின் ட்ரெயின் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகுது, மசிலில் பெயின் வருது. பெயின் வந்தால் தான் அந்த மசிலுக்கு குட் ப்ரோட்டீன் இன்டேக் இருக்கும்போது அந்த மசில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு டெவலப் ஆகும், பெருசாகும். அதே கதை தான் பிரெயினுக்கும். பிரெயின் இஸ் அ கைண்ட் ஆஃப் மசில். அந்த மசிலில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ண அந்த மசில் ஸ்ட்ராங் ஆகும். எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக முடியுதோ அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆக்டிவிட்டீஸை இன்க்ளூட் பண்ண ஆரம்பித்தேன். ஒர்க் அவுட் எப்பயுமே பண்ணுறது தான், காலையில் எழுந்திரிச்சு. அதை தவிர்த்துட்டு புதுசாக ஒரு ஆக்டிவிட்டி ஆட் பண்ணேன். ஷட்டில் ஆட போனேன். அப்போ தான் ஆக்சுவலாக தெரிஞ்சதே. ஏன்னா பாயிண்ட்ஸ் கால்குலேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ ஸ்லோவாக கவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ப்ராசஸிங் எபிலிட்டியே கம்மியாக இருந்துச்சு. அப்போ தான் தெரியுது, ஓகே ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு. அதனால் என்னென்னா புதுசாக ஒரு விஷயத்தை டெய்லி ஆட் பண்ணிகிட்டே இருந்தேன் பழையபடி. ஏன்னா இந்த லீவ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே இந்த ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம்னு ஏதோ இந்த லீவ் டைமில் தான். இப்போ சண்டே ஆகிட்டோனாலே நம்ம இந்த நிலைமைக்கு சூழ்நிலைக்கு போயிடுவோம். இப்போ ஒர்க் போயிட்டுருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சண்டே ஆனாலே சரி ரெஸ்ட் எடுப்போன்ட்டு இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படலின்னா அது நல்லதுன்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா என்ன ஆகுதுன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படியே பிரெயின் அப்படியே ஸ்டக்கான மாதிரி இருக்குது ஒரு இதில் லூப்பில். அதை தாண்டி போக முடியல. இதுக்கான ஒரு வழி இருக்குது. எப்படின்னா இதுலேருந்து இது பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மேத் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு பசில் கேம் ஆடுறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன பிரெயின் ஆக்டிவிட்டீஸாக இருந்தால் சரி. இப்போ ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண வைக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் டெய்லி வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சிம்பிள் எக்ஸசைஸ் தான். டெய்லி வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு காலேஜ் போகிறோம், ஆஃபீஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு ரூட்டில் போயிட்டுருப்போம். புதுசாக அடுத்த நாள் ஒரு நாள் புது ரூட்டில் போக ட்ரை பண்ணுங்கள். டைம் ஆகும், இருந்தாலும் நம்ம பிரெயினு ஒர்க் பண்ண வைக்கணும்னா வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் லாஜிக்கல் டிசிஷனுக்கு, அதுக்கப்புறம் எபிலிட்டி டு நல்லா குட் திங்கிங் வேணும்னாலும் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் ஒர்க் ஆகும். இதை நம்ம ப்ராசஸ் பண்ண வச்சுட்டோன்னா போக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அந்த அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூட் இம்பேலன்ஸ். திடீர்னு நல்லா தான் இருப்போம், திடீர்னு இந்த சோஷியல் மீடியா பற்றி நான் பேசியே ஆகணும் கைஸ். இந்த சோஷியல் மீடியா என்னன்னா, உள்ளே போவோம், எவ்வளோ டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்குன்னு நம்மளுக்கும் தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் இதாக வரும், எமோஷ்னலாக வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக வரும், இன்னொரு கண்டென்ட் கோவப்படுத்தும், இன்னொரு கண்டென்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
நல்லா சிரிக்க வைக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்குது. இப்போ இந்த மொத்த கண்டென்ட்டும் நம்ம மூளையில் ஒரே நேரத்தில் திணிக்கப்படுறதுனால ஒரு நேரத்துக்கு இப்போ எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் செஞ்சால் எப்படி இருக்கும்? இப்போ இந்த மாதிரி வியர்டான காம்போவில் நம்ம பிரெயின் ஆக்ட் ஆகிறனால நம்ம பிரெயினுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது எந்த சைடு எந்த நேரத்தில் எந்த எமோஷனை வெளிப்படுத்தணுன்றது. இப்போ டக்குன்னு ஸ்விட்ச் ஆகும். நீங்கள் சிரிப்பீங்க ஒரு நேரத்தில், டக்குன்னு ஃப்ராக்ஷன் 30 செகண்ட் கூட வெயிட் பண்ண மாட்டோம் நம்ம. என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தர் இருக்கான், அவெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, லைக் போட்டு போயிட்டே இருப்பான். எதுக்கு லைக் போடுறான்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் என்னடா நான் சொல்லுவேன், கண்டென்ட்டை பாடுறா, என்ன சொல்ல வராங்கன்னா அது 30 செகண்ட் கவனிடா. அவ்வளோ அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாக இருக்குது பீப்புள்ஸ் கிட்ட. செம டேஞ்சரான விஷயம் இது. உங்கள் பிரெயின் ஆக்டிவிட்டி, உங்கள் பிரெயின் மசிலை ட்ரெயின் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிரெயின் மசிலை ட்ரெயின் பண்ணுறது தான். இப்போ அதே மாதிரி தான் நம்ம சொன்னோம்ல, ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள், அதே கதை தான். நம்ம பிரெயினோட மசிலை எவ்வளோ ட்ரெயின் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது நம்மளுக்கு. இது நான் பேசணும்னு நினச்சேன். ஏன்னா வீடியோ எடுக்கணும்னு யோசிப்பேன், ஆனால் எடுக்க மாட்டேன். இதெல்லாம் ஐடியாஸ் இருக்கும், சரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பேன், ஆனால் பண்ண மாட்டேன். சரி, அப்போ அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே விட்டுருவோம். என் ஃப்ரெண்டு முந்தானத்தோடு சொல்லிட்டு இருந்தான், என்னன்னா உள்ளே போவேன்டா, காலையில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பேன், நைட் ஆனால் மோட்டிவேஷனை பார்த்துட்டு தூங்கிடுவேன், அவ்வளோதான்றான். இது ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இதுதான் பிரெயின் ராட்டோட ஃபஸ்ட்டு இது. ஆனால் இதை நம்மளால் சரி பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம பிரெயினை ரீவயர் பண்ணுறது. இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டின்றது வந்துட்டு எப்படி சொல்கிறது, பிரெயினை நம்ம திருப்பி ரீமாடல் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. புது ரொட்டீன் எல்லாம். ஆனால் எப்படின்னா ஏன்னா மசில் வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப ட்ரெயின் பண்ணுவோம், ரொம்ப பெயினாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்னென்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இனிஷியலில், போக போக ஆனால் பழகிடும். அதை அடிக்ஷன் ஆக்கிற வர தான் மேட்ரு. நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கெட்ட விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கெட்ட விஷயத்தை ஈஸியாக அடிக்ஷன் ஆக்கிடலாம். நல்ல விஷயத்தை அடிக்ஷன் ஆக்கிறது கஷ்டம். ஆனால் அடிக்ஷன் ஆக்கிட்டிங்கன்னா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. அவ்வளோதான். இந்த வீடியோ ஆக்சுவலாக மேக் பண்ணதுக்கான காரணமே சரி இதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி இல்லைன்னா சைக்காலஜி பற்றி ஏதோ ஒரு வீடியோனா கேளுங்க, கண்டிப்பாக போடுறேன். See you later.